நண்பர்களுக்கு வணக்கம். இன்றைய குரலும் பொருளும் நிகழ்ச்சியிலே அதிகாரம் 20 பயனில சொல்லாமை, அதாவது வீண் பேச்சு பேசுவதை தவிர்த்தல் என்று திருவள்ளுவர் பெருந்தகை அந்த அதிகாரத்தில் என்ன கூறுகிறார் என்பதை பார்ப்போம். 191வது குறட்பாவாக பல்லார் முனிய பயனில சொல்லுவான் எல்லாரும் எல்லப்படும். பல்லார் முனிய பயனில சொல்லுவான் எல்லாரும் எல்லப்படும். பலரும் வெறுக்குமாறு வீண் பேச்சு பேசுபவன் எல்லாராலும் இகழப்படுவான் என்று கூறுகிறார். 192வது குறட்பாவாக பயனில பல்லார்முன் சொல்லல் நயனில நட்டார்கண் செய்தலின் தீது. பயனில பல்லார்முன் சொல்லல் நயனில நட்டார்கண் செய்தலின் தீது. நண்பர்களுக்கு வேறு உதவி செய்ய தவறியிருந்தாலும் தாழ்வில்லை, அவர்களை கூட்டி வைத்து வீண் பேச்சு பேசி கெடுக்கும் கெடுதலை செய்ய வேண்டாம் என்று கூறுகிறார். 193வது குறட்பாவாக நயனிலன் என்பது சொல்லும் பயனில பாரித்து உரைக்கும் உரை. நயனிலன் என்பது சொல்லும் பயனில பாரித்து உரைக்கும் உரை. பயனற்ற சொற்களை விரிவாக பேசுபவனை பொறுப்பில்லாதவன் என்று இகழ்கிறார். பயனற்ற சொற்களை விரிவாக பேசுபவன் பொறுப்பில்லாதவன் என்று இகழப்படுவான் என்று கூறுகிறார். 194வது குறட்பாவாக நயன்சாரா நன்மையின் நீக்கும் பயன்சாரா பண்பில் சொல் பல்லார் அகத்து. நயன்சாரா நன்மையின் நீக்கும் பயன்சாரா பண்பில் சொல் பல்லார் அகத்து. பயனும் பண்பும் இல்லாத வெறும் சொற்கள் நன்மையை கெடுத்து தீமையையே விளைவிக்கும் என்று கூறுகிறார். 195வது குறட்பாவாக சீர்மை சிறப்போடு நீங்கும் பயனில நீர்மை உடையார் சொலின். சீர்மை சிறப்போடு நீங்கும் பயனில நீர்மையுடையார் சொலின். ஒழுக்கமுள்ளவன் பயனற்ற சொற்களை பேசினால் அவனுடைய சீரும் சிறப்பும் கெட்டுவிடும் என்று கூறுகிறார். 196வது குறட்பாவாக பயனில் சொல் பாராட்டுவானை மகன் எனல் மக்கட் பதடி எனல். பயனில் சொல் பாராட்டுவானை மகன் எனல் மக்கட் பதடி எனல். பயனற்ற சொற்களை பேசுபவனை மக்களிடையே விளைந்த பதர் என்று அழைப்பதை பொருந்தும் என்று கூறுகிறார். பயனற்ற சொற்களை பேசுபவனை மக்களிடையே விளைந்த பதர் என்று கூறுகிறார். அதாவது பயிர்களுக்கிடையே விளையும் பதரை போன்றவர்கள் என்று பயனற்ற சொற்களை பேசுபவனை திருவள்ளுவர் பெருந்தகை சொல்கிறார். 197வது குறட்பாவாக நயனில சொல்லிடும் சொல்லுக சான்றோர் பயனில சொல்லாமை நன்று. நயனில சொல்லினும் சொல்லுக சான்றோர் பயனில சொல்லாமை நன்று. கவர்ச்சியாக பேசத் தெரியாவிட்டாலும் தாழ்வில்லை, பயனின்றி பேசுவதை சான்றோர் தவிர்க்க வேண்டும் என்று கூறுகிறார். 198வது குறட்பாவாக அரும்பயன் ஆயும் அறிவினார் சொல்லார் பெரும்பயன் இல்லாத சொல். அரும்பயன் ஆயும் அறிவினார் சொல்லார் பெரும்பயன் இல்லாத சொல். சொல்லின் விளைவை உணர்ந்த சான்றோர் பெருமக்கள் பயன் தராத சொற்களை பேச மாட்டார்களா? 199வது குறட்பாவாக பொருள் தீர்ந்த பொச்சாந்தும் சொல்லார் மருள் தீர்ந்த மாசரு காட்சியவர். பொருள் தீர்ந்த பொச்சாந்தும் சொல்லார் மருள் தீர்ந்த மாசரு காட்சியவர். அதாவது உமிக்குள் நெல் மணி போல் சொல்லிற்குள் விளைவை தரும் பொருள் இருக்க வேண்டும்.
எனவே மன இருள் நீங்கிய மேலோர் பயன்தராத சொற்களை பேச மாட்டார்களாம். 200வது குறட்பாவாக சொல்லுக சொல்லில் பயனுடைய சொல்லற்க சொல்லில் பயனிலா சொல். சொல்லுக சொல்லில் பயனுடைய சொல்லற்க சொல்லில் பயனிலா சொல். பயன் விளையும் சொற்களையே பேசுக, வெறும் பேச்சு பேசுவதை தவிர்க்க. இந்த 200வது குறட்பாவின் சிறப்பு, தொடங்கும் சொல் சொல் என்று முடிகிறது, முடியும் சொல் சொல் என்று முடிகிறது. எனவே தொடங்கும் சொல்லே முடியும் குறட்பா என்பது இந்த குறட்பாவின் சிறப்பு. இன்னொரு சிறப்பு, இந்த சொல் என்ற வார்த்தை 5 முறை வருகிறது என்பது இந்த திருக்குறளின் சிறப்பாகும். திருக்குறள் படித்தால் உயர்வு கிட்டும், திருக்குறள் படித்தால் பண்பாடு தானே வரும், திருக்குறள் படித்தால் மன மாசு ஒழியும், திருக்குறள் படித்தால் தெய்வ நிலை இதெல்லாம் என்று கூறி மீண்டும் அடுத்த குறட்பாவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.